ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். விஜயா கிரியேஷனில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரசம் வச்சுட்டு ஒரு சிக்கன் தொக்கு தான் இன்றைக்கி டுடே லஞ்ச். அதுதான். பட் ஆனால் காலையில் எல்லாருமே லேட்டாக எழுந்திரிச்சதுனால கொஞ்சம் பழைய சாதம் தண்ணி எல்லாம் ஊற்றி நம்ம ஊரில் பண்ண மாதிரி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த ரைஸை வந்து நான் இந்த மாதிரி கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, பூண்டு, காயப்பொடி எல்லாம் போட்டு வத்தல் போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் வச்சுட்டு கொஞ்சம் இட்லி பொடி தேவைப்பட்டா இந்த மாதிரி தூவிட்டு சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக இருக்கும். காலையில் தயிர்லாம் தேவையே இல்லை. அந்த ரைஸ் வந்து நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறதுனால ரொம்ப ஒரு பெஸ்ட்டான சத்தான ஒரு டிஷ்ஷு. வாங்க நம்ம லஞ்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரெண்டு தக்காளி வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி வச்சுக்கிறேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம் 2ஆக கீறி வச்சுருக்கிறேன். அப்புறம் பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம். வாங்க இப்போ நம்ம வந்து சிக்கன் கிரேவி தொக்கு மாதிரி கொஞ்சம் சப்பாத்திக்கு ஈக்குவலாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். சிக்கன் மட்டும் இல்லை, நல்ல எலும்பெல்லாம் சேர்ந்து, விங்ஸ் பீஸ் சேர்ந்து, லெக் பீஸ் சேர்ந்து அந்த மாதிரி வாங்கியிருக்கிறேன். இந்த மாதிரி தொக்கு வச்சா தான் நல்லாயிருக்கும். போன்லெஸ் சிக்கன் வந்து அடிக்கடி வச்சாச்சு. ஸோ நிறைய சிக்கன் கிரேவி போட்டிருக்கிறேன். இது கொஞ்சம் சுக்காவாக போட்டிருக்கேன். விங்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்து வாங்கிக்கோங்க. டேஸ்ட் பக்காவாக இருக்கும். வாங்க இப்போ வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டு அப்புறம் இந்த விளாக்கு ரெடி பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த பிரித்தி மிக்ஸி வாங்கிக்கோங்க. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன், பிரித்தி மிக்ஸி ரொம்ப யூஸாக இருக்குது அப்படின்ட்டு. போட்டுட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்துப்போம். ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக அவ்வளோதான். இந்த மாதிரி பிணைஞ்சி வச்சுட்டா நம்ம சிக்கன் கிரேவி வைக்கிறதுக்குள்ளே சப்பாத்தி ரெடி ஆகிடும். மாவு வந்து சூப்பராக 1 hour செட் ஆகிடும். நேற்று உள்ள ரைஸை வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அது இந்த மாதிரி நம்ம சமையல் பண்ணும்போது கொஞ்சம் எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு போட்டு, இது பேர் நீராகாரம்னு சொல்லுவாங்க, நீர் தண்ணி அப்படின்ட்டு. எங்கள் அம்மா இது வந்து காலையில் காஃபி குடிக்கிறாங்களோ இல்லையோ, இது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. எவ்வளோ ஜூஸ் குடித்தா கூட அந்த ஹெல்த்து கிடைக்காது. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து சோறு வடித்த தண்ணி வந்து இப்போ சூடாக இருக்குது. லைட்டாக ஆவி போகுது. இதில் ஆடை எதாவது இருந்ததுன்னா இதை எடுத்து அப்படியே தூர போட்டுட்டு, லைட்டாக சூடு இருக்கும்போதே தண்ணி ஊற்றி வச்சு இந்த மாதிரி நம்ம லைட்டாக சூடு இருக்கும்போது தண்ணி பெருக்கி வச்சு சூடு மூடி வச்சிடணும். இப்போ லாஸ்ட்டு நம்ம நைட்டு படுக்கும்போது நம்மளோட ரைஸ் கொஞ்சம் மீதி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்து இந்த தண்ணி அதில் ஊற்றி நல்லா மூடி வச்சு அழகாக ஒரு ஸ்பூன் வச்சு கிண்டி விட்டுறணும். சூப்பராக புளிச்சிட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே வந்து பசங்களுக்கு தாளித்து கொடுத்துட்டு அந்த அளவில் தண்ணியும் கொடுத்துருக்குறேன். வாங்க இப்போ கடாய் சூடாயிட்டு நம்ம இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து இப்போ தேங்காய் எண்ணெயில் பண்ணலான் இருக்கேன். ஸோ கோகனட் ஆயில் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றிப்போம். ஃபஸ்ட்டு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம். தேங்காய்
10 இலை போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம கரம் மசாலுக்கு என்னெல்லாம் போடுவோம், கடல் கல்பாசி, அப்புறம் 2 பட்டை துண்டு, அப்புறம் கொஞ்சம் 2 மிளகு சீரகம், 1 கிராம்பு போட்டுட்டு அது நல்லா சூப்பராக மணம் வரும்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை எடுத்து அதில் போட்டுக்கணும். பெரிய வெங்காயம் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு இது கூடயே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்துக்கு கொஞ்சம் ஃப்ளேவருக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு அழகான ஒரு மணம் வரும். இந்த டைமில் நல்ல வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் ஆகுனதையும் வேகட்டும். சீரகம், சரி பார்த்து சொல்லிடுறேன், மிளகு, அப்புறம் வெந்தயம் ஒரு 2 பிஞ்சு. யார் ரசத்தையும் பார்க்க மாட்டேன், எனக்கு எப்படி ரசத்துக்கு வைக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி வைப்பேன். பாருங்கள், இந்த மாதிரி ரசம் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். சரி, அது ரசம் போடும்போது காட்டுறேன். இப்போ அதுக்குள்ளே வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக கிண்டி விடுங்க. எனக்கு வந்து ப்ரௌன் ஆகணும், ஏன்னா வெங்காயம் அப்போ தான் அதில் ஒரு டேஸ்ட் கிடைக்கும். பஸ் போதும். இப்போ நம்ம ரசத்துக்கு ரஸ் பண்ணிட்டு வந்துடலாமா? சீரகம், மிளகு, கொத்தமல்லி போட்டு வத்தல் மாவு காணிக்கேண்டா பார்த்துக்கிடுவாங்க. அவங்க சொல்லுவாங்கல்ல, ஜெனி காணிக்காண்டம் மூடி எங்கடி மிக்ஸி மிக்க. வெங்காயம் நல்லா தயாரிட்டு இஞ்சி வெள்ளப்பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நீ தானே டேரக்டாக சிக்கனு இப்போ வேண்டாம், அப்புறம் வெங்காயம் சாப்பிடும். சரி, வரணும். ரசத்துக்குள்ளே மசாலாவை போட்டுட்டு இப்படி இன்ஸ்டண்ட்டாக ரசம் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ அதிலே புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். ரசம் இன்ஸ்டண்ட்டாக தான் பண்ணுவாங்க. மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக கிண்டி விடுங்க. இந்த டைமில் நம்ம மசாலா எதுவுமே போடாமல் அப்படியே எடுத்து நம்ம சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். உப்பு, மஞ்சத்தூளும் போட்டிருக்கோம், சிக்கன் போட்டிருக்கிறோம். வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போது சிக்கனை நல்லா கிண்டி விடுங்க. நல்ல கொஞ்சம் எண்ணெயில் வதங்கட்டும். மூடலையா காட்டெல்லாம் அண்ணா சொல்லிட்டோம். ஆன் பண்ணது போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விடணும். இதை யாராவது உங்களுக்கு அடிக்கணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி நல்ல புஷ் பண்ணி கசக்கி ரசம் பயங்கர டேஸ்டாக வந்துடும். போட்டுட்டு தண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்து இன்னும் கொஞ்சம் பிசைஞ்சு விட்டு உப்பு எப்படி அப்படியே உப்பு போட்டுட்டு கல் உப்பு போட்டு தக்காளியும் பிசைஞ்சா நல்லா டக்குன்னு பிசைஞ்சிடும். இப்போ நம்ம டேஸ்ட்டே பார்த்துக்கலாம். தெரியுமா? தெரியாது. உப்பு கணக்கு கட் பண்ண
புளி எடுத்துருக்கோமா ரசத்துக்கு, அந்த ரசம் இவ்வளோதான் புளி, அந்த தண்ணி அப்படியே சுக்காவா அப்படியே சிக்குன்னு கரைக்கணும் புளி, அப்படின்னா ரசம் நல்லா இருக்கும். நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம சிக்கனில் உள்ள கொஞ்சம் தண்ணியே ஊறிடும். இதில் அப்போ கேட்ட அவசரத்தில் ரசமே ரெடி ஆகிட்டு எதுக்கு ரசம் எண்ணெய் ஊற்றிட்டு என்ன கோல்டு தான் யார் சொல்லுவோம். கடுகு காஞ்ச வத்தில் நொறிச்சு போட்டுட்டு அப்புறம் கருவேப்பிலை போட்டு கையில் போட்டோம். எடுத்துக்கோ எரித்த காயப்பொடி, அப்புறம் தாளிக்கு போட்டு காயப்பொடி நல்லா தாராளமாக போட்டுட்டு அப்படியே எடுத்து கை தள்ளி வச்சுக்கோ. இங்கே போட்டுறணும். ரசம் மணம் வருதா வந்துட்டு ரசத்துக்கு அடுப்பில் வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டுருங்க. அது முறை கூட்டினோடனே நம்ம அதை கவனமாக பார்த்து கிட்ட நின்று இறக்கிடணும். சரி, அடுப்பு அணைச்சிடணும். கொதிக்காண்டா. இப்போ வந்து சிக்கன் கொஞ்சம் பாதியளவு வெந்துட்டு கிண்டி விட்டுருவோம். மசாலா போடலன்னு கேளு, லைட்டாக அது வந்து சிக்கனோட இதில் என்னது மசாலா வந்து ஃபஸ்ட்டே போடலை. சிக்கன் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் மசாலா போடணும், அப்போ தான் அது பிடிக்கும். உப்பு, மஞ்சப்பொடி, இஞ்சி வெள்ளைப்பூடி பேஸ்ட்டு, தக்காளியில் இது கொஞ்சம் வேகட்டும். தண்ணியே ஊற்றலைன்னா கவனிச்சுக்கோ. சரி, மற்ற வேலையிலே பார்த்துக்கலாம். எவ்வளோ வேலை அப்பா, வேலையே இல்லாத மாதிரி இருந்தது. துணி காய வச்சு காய போடணும். இன்னைக்கு ஒரு நாள் தான் நம்ம சிக்கன் வைக்க முடியும், நான்வெஜ்ஜே வைக்க முடியும். ஏன்னா நம்மளுக்கு நாளைக்கு அமாவாசை, புரட்டாசி மகாலய அமாவாசை வருது. அப்புறம் ஒரு நாள் நல்லா வாஷ் பண்ணி ரெடி பண்ணணும். அப்புறம் அக்டோபர் 3 வந்துட்டு தசரா ஃபஸ்ட்டு டே. ஸோ இன்னொரு 10-15 டேஸ்க்கு எதுவும் முட்டை அது இது எல்லாமே கிடையாது. புரட்டாசி சனிக்கிழமை ஃபுல் டைம் சில பேர் எடுக்க மாட்டாங்க. நான் சாட்டர்டே மட்டும் தான் எடுக்க மாட்டேன். ரசம் வந்து முறை கூட்டி ஒரு கொதி வந்திருக்கு, ஒரு கொதி லைட்டாக வந்துட்டு. ஸோ வந்து நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். ரசம் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றலை. அப்போ இந்த சிக்கனில் உள்ள தண்ணி எவ்வளோ ஊறி இருக்கு. இப்படி தான் இன்றைக்கி நான் கிரேவி வைக்க போகிறேன். இதில் இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டு வேக விடலாம். கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சுக்கலாம். அதுக்கு தேங்காய் போட சொல்லியிருக்கா அப்பா. ஸோ தேங்காயும் கேஷ்நட்டும் கொஞ்சம் லாஸ்ட்டு அரைச்சி போடணும். தேங்காய் இப்போது 1 வீக்காக உடம்பு சரியில்லை, சளி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னேன். அப்போது டாக்டர்கிட்ட போய் கேட்டும்போது மிக்சியில் ஃப்ரிட்ஜில் இருந்து நிறைய யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் தேங்காய் திருவி வச்சுருப்பேன், அப்புறம் இஞ்சி வெள்ளைப்பூடி பேஸ்ட் எடுத்து வச்சுருப்பேன். நிறைய ஃப்ரிட்ஜ் திங்ஸு கொஞ்சம் 1 வீக்காக ஸ்டோர் பண்ணுவேன், ரொம்ப வைக்க மாட்டேன். ஸோ அது கூட இப்போ நான் அவாய்ட் பண்ணிட்டேன். தேங்காய் கூட அப்போ தான் திருவி போடுறேன். அப்புறம் சின்ன வெங்காயம், வெள்ளம், பூண்டு, இஞ்சி எல்லாமே அப்பப்பவுமே செய்கிறேன். ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் தானே, நம்மளுக்கு வேறு எதுவும் டியூட்டி இல்லை. எப்போவாது ப்ளவுஸ் வைக்கிறது மட்டும்தான், அது யாராவது கொண்டு வந்தால் மட்டும்தான், இல்லைன்னா சோம்பேறித்தனம். அதனால் தேங்காய் இப்போவே திருவி இப்போவே போடுறேன். இல்லைனா நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். நிறைய இப்போ நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது இல்லை. காய் கூட தக்காளி தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. அப்பப்போ ஈவினிங் வாங்கிட்டு காலையில் நைட்டு பிளான் பண்ணி அவ்வளோதான். ஏன் அப்பாட்ட ஃபோன் பண்ணி கேளு, நல்லா ட்ரெஸ் போட்டு போய் வாங்கிக்கலாம். தேங்காய், ஒரு கேஷ்யூ நட்டு வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாட்டா அவாய்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மகச்சுன்னா என்னது, பூசணிக்காய் வருது போட்டுக்குவேன், அவ்வளோதான். அப்புறம் நம்ம மேஸா யூஸ் பண்ணுற மாதிரி சில்லி பவுடர், கொத்தமல்லி பவுடர், கரம் மசாலா
எப்பவுமே யூஸ் பண்ணுற மாதிரி தான். செதுக்காம என்னால் வரவே முடியாது. நல்லா வெந்துச்சு. வெந்தா பார்ப்போமா. கொஞ்சம் பூசணி விதை, அப்புறம் கேஷ்யூ நட்டு கொஞ்சம் ஒரு 5-6. ஓகே, ஓப்பன். இன்னும் கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும், அப்போ தான் லாஸ்ட் டைம் நல்லா. ஓகே, சூப்பராக இருக்கா? சூப்பராக இருக்கு. தேங்காய், நல்லா தேங்காய். சரி, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம சில்லி பவுடர் போட்டுக்கலாம். மிளகா 2 கிலோ போடணுமே. சக்தி கரம் மசாலா, இது வந்து கொத்தமல்லி பொடி. கரம் மசாலா கொஞ்சம் ஜாஸ்தி போடுறது தான். போட்டுருமா? போட்டுருவோம். கொத்தமல்லி பொடி, கரம் மசாலா, கொஞ்சம் சில்லி பவுடரு போட்டாச்சு. கரம் மசாலா. சரி, நம்ம கொஞ்சம் உப்பு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். காரசாரம் ரொம்ப வேணும், கொஞ்சம் தூக்கலாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் 4 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் போடுறேன். இது அப்படியே வேகட்டும். மூடுமா? மூடு. நான் கொஞ்சம் மசாலா மறுமணம் இருக்கட்டும். இது கொத்தமல்லி பொடியும் இது 2 கீரிக்கிடுங்க. என்னது? மிளகா 2 மிளகா லாஸ்ட் எண்டில். பச்சை மிளகா 4 போடலாம். நான் 3 போட்டேன். பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை வேகும்போது மணத்துக்கு. கொத்தமல்லி கருவேப்பிலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா உப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி கொட்டினது. இப்போ வந்து லாக்ஸாக இப்போ இந்த போடுற அந்த கருவேப்பிலையும் கொத்தமல்லியிலையும் இந்த பச்சை மிளகாவும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். செம கலர். கரம் மசாலாவோட சேர்த்து இங்கே இப்படியே நான் வைக்கலாம்னு நினச்சேன். ஆனால் அப்பா தம்பிக்கு வேண்டி கொஞ்சம் கேஷ்யூ நட்டு தேங்காவும் போட சொல்லுது. தம்பி யார்? என் பையனுக்கு. நீங்கள் கொஞ்சம் காரம் சாப்பிடுவீங்கல்ல, அவங்க கொஞ்சம் காரம் எடுக்க மாட்டான். தம்பின்னு சொன்னால் ஆடியன்ஸ் சூப்பர். ஆமாம், பையன்னு சொன்னது. பையன் அவன் எங்கே 2 பீஸ் தான் சாப்பிடுவான். சரி, கொஞ்சம் வேகட்டும். நம்ம வந்து தேங்காய் போடுவோம். எனக்கு விஜய் டிவி சீரியலில் பிடிச்சதே மகாநதி மட்டும்தான் பார்ப்பேன். ஸோ அவங்க ஸ்டார்ட் மியூசிக் வந்திருக்காங்க. என் பசங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதை பார்த்துட்டே சிக்கன் குழம்பு வச்சுட்டு இருக்கேன். சிக்கன் கிரேவி வந்து டேஸ்ட் பண்ணிட்டு பிரியங்காவோட ஆங்கரிங் வந்து பயங்கரமாக பிடிக்கும். பயங்கரம்னா அப்படி பிடிக்கும். பட் ஆனால் ரீசெண்டாக இப்போ இந்த மணிமேகலை பிரியங்கா ஒரு கசமசா ஃபைட் நடந்துட்டு இருக்கு. பட் பிரியங்காவை பற்றி எனக்கு நிறைய போடணுன்ட்டு ஆசை. ஏன்னா பிரியங்காவை யார் என்ன சின்னது போகுதுனாலும் எனக்கு பிடிக்காது. ஸோ மணிமேகலை சுத்தமாக வெறுக்கிறேன். ரொம்ப பிடிக்கும், ஆனால் வெறுத்துட்டேன். ஸோ பிரியங்காவோட ஆதரவாக இருந்தீங்கன்னா எனக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க யாரெல்லாம் பிரியங்காவோட ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு தீவிர ரசிகன்னு சொல்லலாம் பிரியங்காவுக்கு. ஸ்டார்ட் மியூசிக் ஒரு அல்டிமேட், ரொம்ப பிடிக்கும். என்டர்டெயின்மெண்ட்ல சூப்பர் சிங்கர்ல அவங்களோட அடிச்சுக்கா யாருமே கிடையாது இனிமேல். ஸோ அப்படி ஆங்கர் சூப்பர் ஸ்டார். வாங்க கிச்சன் பிரிச்சுட்டு அப்படின்பா. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க கேஷ்யூ நட்டு, கொஞ்சம் மகாச்சி, கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட் போட்டுட்டு இந்த கிரேவி சுக்காவும் இல்லாமல் கிரேவியாகவும் இல்லாமல் சப்பாத்திக்கு ஈக்குவலாக ரெடி பண்ணுவோம். நான் தண்ணியே விடலை, அதுதான் இதோட ஹைலைட்டு. இப்போ கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாமோ? வைக்கிறா சுக்கா கிரேவி தானே சிலையான சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் பச்சை மணம் போனால் போதும் இல்லை? இதுக்கு மேலே கேஷ்யூ நட் போட்டு அப்புறம் உரப்ப புறம் எடுத்துரும் காரத்தை. அப்போ இந்த பேஸ்ட்டு வேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ உப்பு காரம் எல்லாம் பார்த்துப்போமா? தட்டில் வைங்க. சூடு பயங்கர சூடு. காரம் கம்மியாக இருக்குப்பா. போதும் 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 போதும்.
உள்ள ஃபயர் ஆயிர போது குடல்ல. ஆமாம், குடல் ஃபயர் ஆயிரும், அவ்வளோ தீ. சிம்மில் வச்சுக்கோ. அதெல்லாம் வெந்துட்டு டேஸ்ட் பக்காவாக இருக்குது. அப்பா என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு. அப்பா உங்களுக்கு அப்பா? அப்பா ஏன்னா ஹஸ்பண்டு இந்த தேங்காவையும் காஷ்நட்டையும் வைக்கலான்னு பார்த்தேன். இல்லை, வேண்டாம், வேஸ்ட் பண்ணக்கூடாது. வேஸ்ட் பண்ணக்கூடாது. எதையும் வேஸ்ட் பண்ணது கிடையாது. லைட்டாக இது வேஸ்ட் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. பண்ண நல்லா கூடலாம். அதுதான் குடும்ப பெண்கள், இல்லத்தரசிகள். எவ்வளோ வெளியே வேஸ்ட் பண்ணுவோம். ஆனால் அந்த சமையல் ஏதாவது வேஸ்ட் ஆகிட்டுனா அப்படியே உயிரே போயிடும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம இதை மூடி வச்சு சிம்மில் வச்சு அந்த தேங்காவோட பச்சை மணம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். ஸோ நம்ம இது சிம்மில் வச்சுட்டு நம்ம ரொட்டி போடுறதுக்கு ரெடி ஆகலாம். சரி, சிம்மில் கொஞ்ச நேரம் வைக்கணும். வச்சா தான் அது வந்து கிளிக் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. அது இஞ்சி என்னது இது, இஞ்சி மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி இலை. சரி, மோர் கலக்கிறதுக்கு முன்னாடி அது கொத்தமல்லி பழம் விட்டு இறக்கிடும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பார்த்தியா? ஆ, இந்த தண்ணியில் நம்ம சுக்காவே தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் கிரேவி மாதிரி தெரியும். வணக்கா. அவ்வளோதான், முடிஞ்சுது. சூப்பராக வணக்கு. இந்த டிஸ்பிளே அடுப்பு அனுப்பிச்சிட்டேன்னா ஓகே. இப்படி முடி வச்சிடலாமா? இல்லை ஹாட் பாக்ஸில் எடுத்து வைப்போமா? ஹாட் பாக்ஸில் இல்லை எப்படி இருக்கட்டுமா? ஹாட் பாக்ஸில் ஏதோ ஒன்றா. இது வந்து விநாயகர் சதுர்த்திக்கு கணேசர் கோயிலில் மியூசிக் சேர், பெண்களுக்கான மியூசிக் சேரில் எனக்கு 3rd ப்ரைஸ். ஃபஸ்ட் ப்ரைஸே எடுத்துருப்பேன். நான் கொஞ்சம் பட்டுக்கிட்டு கட்டிட்டு போயிட்டேன். அது ஹாட் பாக்ஸ் கிடச்சிருக்கு. ஏற்கனவே ஹஸ்பண்ட் ஒன்று நல்ல ஹாட் பாக்ஸ் ஒன்று வாங்கியிருக்காங்க. ஸோ இதுவும் கிடச்சிருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் கலர். மில்டன், அதே கம்பெனி, நம்ம வீட்டு ஹாட் பாக்ஸ் கம்பெனி தான். ஸோ இதை வாஷ் பண்ணிவிட்டு இன்றைக்கி இது சிக்கன் கிரேவி வச்சு அது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். இப்படி எடுத்து தட்டிடலாம். அப்பா வர வரைக்கும் ஹீட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். க்ளோஸ் க்ளோஸ் க்ளோஸ். ஓகே, ஹீட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். ஓகே, சப்பாத்தி போடலாமா? க்ளோஸ் பண்ணல. நல்லா பண்ணிட்டேன். சிக்கன் ஆயிடுச்சு. ஆனால் மேலே ஒயிட் கலர் மூடினே நம்ம அழுக்காக்குன்னா ரொம்ப இதாக தெரியும். கிரேட். சரி, ரொட்டி போட்டு வைப்போம். அதில் டுடே லஞ்ச் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். சப்பாத்தி போட்டாச்சு, சுட சுட அவ்வளோ சாஃப்டான சப்பாத்தி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி, அது கூட சாப்பிட்றதுக்கு. அப்புறம் கொஞ்சம் ஒயிட் ரைஸு, அப்புறம் ரசம். ஆஸ் யூஷுவல் எப்போவும் டெய்லி சின்ன வெங்காயம் உரிச்சது, அப்புறம் மோர் கலக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி லஞ்சு. பிடிச்சிருந்துச்சா ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.